everyone. I am Mustaq Mohammed. I am from Trichy. I am currently pursuing my BE Mechatronics. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நீ மெக்கானிக்கல் இன்ஜினியர், நீ சிவில் இன்ஜினியர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு கேள்வி கேட்டே ஒன்று, நீ மெக்கானிக்கல் படிச்சிட்டியா படிக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. என்னடா இது, நம்ம 4 வருஷம் படிச்சு போனால் ஒரே ஒரு கேள்வியில் முடிவு பண்ணுவீங்களா? என்னடா எந்த கேள்வி கேட்டு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியராக சரி, சிவில் இன்ஜினியர் சரி, மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, உனக்கு கேட்க போகிற கேள்வி என்ன, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது தான் கேட்பாங்க. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீ தெரிஞ்சுட்டேன்னா நீ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ப்ரூவ்டு. தெரியுதா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன? சரி, ஆடியன்ஸ் சொல்லுங்க, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன? மாஸ் இன்டு கிராவிட்டி. ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ரெசிஸ்ட் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் டு த ஃபோர்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆஃப் ஃபோர்ஸ், இதுதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இது என்னோட இன்புட் வந்து ஃபோர்ஸு, அவன் வந்து எதிர்க்கிறான், அவனுக்கு பேர் என்ன? இந்த எதிர்க்கிறவனுக்கு பேர் என்ன? பேர் வைக்கணும். எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன், பேர் வைக்கிறவன் தான் இன்ஜினியர் அப்படின்பேன். நீ இன்ஜினியரா, பேர் வைடா பார்ப்போம் அப்படின்னு முடிப்பான். என்ன பேர் வைக்கிறது? ரெசிஸ்டன்ஸ் டு த ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது ரெசிஸ்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் என்ன? இனர்ஷியா. சூப்பர், இதுதான் இனர்ஷியா. இனர்ஷியானா என்னன்னா எதிர்ப்புடா. தலைவர் நெருப்புடான்னார்ல, எதிர்க்கிறதுக்கு தான் இனர்ஷியா. சரியா? எதிர்த்தா நீங்க எப்படி சொல்றா இனர்ஷியான்னு சொல்லணும். அப்ப ஃபோர்ஸை எதிர்த்தா இனர்ஷியா. நம்ம அடுத்தது இன்புட்டை மாத்தணும், படத்தை மாத்தணும். மூமெண்ட்னா என்னது? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரியா? மூமெண்ட்னா ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதான் மூமெண்ட். இப்போ மூமெண்ட் கொடுக்குறேன், மூமெண்ட்டை எடுத்தா அது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அவ்வளோ. இட் இஸ் a மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ டிஃபைன் பண்ணணும். நான் சொல்லிட்டேன். மூமெண்ட் எடுத்தா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஹெல்ப் பண்ணுப்பா, உங்களுக்கு கை ஃப்ரீயா விட்டாதான் அந்த வாய்ஸ் வரும். சரியா? நான் உங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுத்தரேன். எப்படி வந்து ஒரு நீங்க வெறும் சப்ஜெக்ட் மட்டுமே நான் கற்றுத்தரல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஜேர்னி பர்சனால உன்னை நிற்கிறது பார்க்க சொல்கிறேன். நல்லா நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நல்லா இருக்கு. ஒவ்வொரு காலேஜில் போகும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெப்பாசிட்டி வேறு வேறு லெவலில் இருக்கும். சரியா? ஜிசிடி போனால் வேறு மாதிரி இருக்கும், பிஎஸ்சி போனால் வேறு மாதிரி இருக்கும், கும்பூர் போனால் வேறு மாதிரி இருக்கும், பொங்கு வந்தால் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு அந்த யூனிக் ஃபியூச்சர் இருக்கும். ஆனால் இங்கே நான் அப்சர்வ் பண்ணுறதுன்னா நீங்கள் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, போல்டாக இருக்கீங்க. யாருமே நம்ம கொஞ்சம் இதுவாலாம் கிடையாது. அப்போ இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும். எப்படி நிற்கிறது, எப்படி பார்க்கறது, அதெல்லாம் கற்றுக்கணும். அப்புறம் பேச ஆரம்பிச்சா உனக்கு எந்த கம்பெனி போனாலும் அவங்க செலக்ட் எடுத்துருவாங்க, கை விட்டுருவாங்க. நீ போனாலே கை விட்டுருவாங்க. இந்த அளவுக்கு நீ பேசினாலே கம்பெனி எடுத்துவா. நீ கம்பெனிக்குள்ளே போனால் எல்லாமே கற்றுப்பேன், உனக்கு பிரச்சனையே கிடையாது. கம்பெனிக்குள்ளே போகிற வரைக்கும் தான் இது. ஆனால் மைண்ட் செட், லேர்னிங் மைண்ட் செட். இப்போ நம்ம எதை மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், மூமெண்ட் எடுத்தா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நீ வந்து அந்த நான் இது கமல் சொல்ற மாதிரி கண்மணி அன்பு போடு காது நடுவில் மானியத்தை போட்டு அப்படின்னா நீ மானியத்தை போட்டு டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அது நான் சொன்னது. நீங்க மானியத்தை என்னென்ன போன சொல்றேன், எப்படி மானியத்தை என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ஆடியன்ஸ் சொல்றீங்க. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இட் இஸ் a property. சரியா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் a property of material which indicates resistance to the movement, which is the internal resistance to the movement. Internal resistance offered by the body when subject to the movement. இன்னும் கரெக்டா? அப்ப நீயே யோசிக்க இவ்வளவுதான். நீ சொன்னா வேலை கொடுத்துருவோம். எவ்வளவு ஈஸியான கேம் பார்த்துருக்கோம். பிளேஸ் ஆகலாம் இதுவே கிடையாது. ஆனா லேர்னிங் மைண்ட் செட் இருக்கணும். அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் அப்படின்னு. ஸோ இப்போ இதுதானா இல்லை? அப்போ வந்து நம்ம ஐபேட் சொல்ற மாதிரி என்ன கேட்கணும், அது போங்க அப்படின்னா வேற எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் offered by the body. Moment of inertia is a property of material which represents the internal resistance offered by the body when subject to the movement. Which it is. அப்போ ரெண்டாவது பாயிண்ட் வந்து moment of inertia is a property which depends on the distribution of mass. சரியா? அந்த internal resistance வந்து distribution of mass டிபெண்ட் பண்ணியிருந்தா அது பேர் mass moment of inertia. distribution of area இது பண்ணியிருந்தா ஏரியா மொமெண்ட். இப்போ ஒரு
ஃபிகர் பார்க்கும்போது ஒரு 2 டைமென்ஷனலா இருந்தா அது ஏரியா இம்பார்ட்டன்ட், 3 டைமென்ஷனல் தான் மாஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்க சிக்னிஃபிகன்ட் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான் 3 டைமென்ஷனல் பாடியில ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இம்பார்ட்டன்ட் எங்க கேட்டாங்கன்னா 2 டைமென்ஷன். அவ்வளவுதான். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் தான் புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்ப ஏரியா இப்போ வந்து சர்க்கிள் வரையறேன், இது 2 டைம்ஸ் ஏரியா, இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸ்கொயர் வரையறேன், எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்ப ஐ செக்ஷன் வரையறேன், சோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. சோ ஒரு இதுக்கு அந்த எப்படி இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது என்னோட சென்டர்னா சென்டர் வந்து வெளியில வந்து அதிகமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இது வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இது கொஞ்சம் நமக்கு ஒரு கட்டமைப்போட டிஸ்ட்ரிபியூட் இப்போ ரெக்டாங்கிள். இப்போ இதான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா. இப்போ ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃபைன் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல். அப்படியே வாங்க ஜாயின் பண்ணுங்க. மூமெண்ட் ஆமா ஆமா அவ்வளவுதான் அங்க சொல்லணும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏரியா. அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆஃபர்ட் பை தி பாடி வந்து which depends on the distribution of area. ஏரியான்னு சொல்றதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏரியா. இப்போ ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சுக்கிட்டீங்க, மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் அப்படினா மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அவ்வளவுதான். ரெண்டுமே கரெக்ட்டா எழுதுங்க பாப்போம், உங்களோட சொந்த இதுல எழுதிங்க. அதாவது ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃபைன் பண்ணுங்க, மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃபைன் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் நம்ம கத்து கொடுத்தா